அதிகமான விதவைகள், இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை. பிள்ளைகளின் தாலியை அறுப்பதுதான் அப்பாவின் சாதனை என இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் முதல்வர் ஸ்டாலினை ஆவேசமாக தாக்கி பேசியுள்ளார். அது எப்படி நடத்துற எஜமான் யாரு தம்பி? இங்கதான் உற்பத்தியாளனே விற்பத்தியாளன், ஒரு விற்பனையாளனும் ஒரே ஆளா இருக்கிற ஆள் யாரு? இந்த ஒரு இடத்துலதான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளரா இருக்காரு. எதுல? இந்த டாஸ்மார்க்ல அவர் தான் உற்பத்தியாளர், அவர் தான் விற்பனையாளரும் அவர் தான். நீங்க எஜமானுக்கு எதிராக, முதலாளிக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நடவடிக்கை எடுத்து பாருங்களேன் ஒரு தடவை. அழுத்தம் கொடுத்து என்ன, எத்தனை அழுத்தம் கொடுக்கறது? அதெல்லாம் அவங்க காதல் வாங்க மாட்டாங்க. ஒரே இது வெல்லணும், இதையெல்லாம் மூடணும், அவ்வளவுதான். வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஜெயிக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு கடுமையா உழைச்சு ஓடிட்டு இருக்கோம். பேசி பயன் இல்லை. எத்தனை ஆண்டுகளா நான் வந்தா போராடுறேன். இப்போ எனக்கு முன்னாடி எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி இப்ப கூட போராடிட்டு தான் இருக்கா. இப்ப எங்க அண்ணன் கூட மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. பலன் என்ன? அது காதல வாங்க மாட்டாங்க. அவங்க பேச்சு அவங்களே 2016 தேர்தலில் வரும்போது 16ல தான் நினைக்கிறேன், நாங்க வந்தால் டாஸ்மார்க்க மூடுவோம்னு பேசுனது இருக்குல்ல, எல்லாருமே பேசினாங்க. இப்ப 21ல அதை பேசல. ஏன்னா அந்த வாக்கால தான் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க நம்பினாங்க. நம்ம மூடுவோம்னு சொன்னதுனால நமக்கு இந்த மது பெரியர்கள் வாக்கு போடல, அதனால நம்ம தோத்துட்டோம்னு அவங்க இன்னும் நம்புறாங்க. இவங்க தானே அதிகமான விதவைகள், இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லைன்னு. இப்ப அதை விட அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமா மாறிக்கொண்டிருக்கு. அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது சாதனை, அப்பாவின் சாதனையில பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான். அது ஒரு இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.